நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதுதான் இந்த ஐம்பூதங்கள். இந்த ஐம்பூதங்களில் கண்டுபிடிக்க முடியாத, இன்று வரை விவரிக்க முடியாத, விளக்க முடியாத பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தன்னுள்ளே கொண்டதுதான் ஆகாயம். அந்த ஆகாயத்திற்கான அதிபதிதான் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர். சிதம்பரம் கோயில்தான் நம்பவே முடியாத அளவிற்கு ஆச்சரியமான ஒரு இடம். இந்த கோயிலை நீங்கள் எப்பொழுது சென்று பார்த்தாலும் புதியது போலவே தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலின் வெளிப்புறம்தான் கட்டப்பட்டு 1000 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் அந்த கோயிலுடைய புராதன உட்புறம் எப்பொழுது கட்டப்பட்டது என்று இன்று வரை அறியவில்லை. 3500 ஆண்டுகள் அல்லது அதற்கு முற்பட்டதாக கூட உட்புறம் கட்டப்பட்டிருக்கலாம். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் ஆகிய நால்வராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். இத்தலத்தின் மூலவர் நடராஜரும் தாயார் உமையாம்பிகையும் ஆவர். இத்தலத்தின் தல விருட்சமாக தில்லை மரமும் 275 பாடல் பெற்ற சிவத்தலங்களில் முதல் முக்கிய இடம் வகிக்கும் தலம் இதுவே ஆகும். சிதம்பரம் கோயில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதியாக அமைந்துள்ளது.